ஆட்டோவுடைய ஃப்ரண்ட்டு லுக்கு இங்கே இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். இந்த ஒயிட்டு பிளாக்கு சிஎன்ஜி இந்த ஸ்டிக்கரு இது எல்லாம் நேற்று தான். இந்த ஸ்டிக்கருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 550 கேட்டார். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆட்டோ வாங்கியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பேர் தெரியும். இன்ஸ்டாவில் தான் ஸ்டோரி போட்டிருப்பேன், கொஞ்சம் பேர் தெரியும். பட் யூடியூப்பில் வந்து தெரியாத இருக்கும். அது வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போகும். ஓகே, ரோலெக்ஸ் அவன் பேர் டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் மோட்டோ லைக் ட்ராவலிங் பற்றி வீடியோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி எந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோ வாங்கியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பேர் தெரியும். இன்ஸ்டாவில் தான் ஸ்டோரி போட்டிருப்பேன், கொஞ்சம் பேர் தெரியும். பட் யூடியூப்பில் வந்து தெரியாது. பார்க்குறதே கொஞ்சம் பேர் தான். சரி, நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எங்கன்னா வீட்டிலேருந்து இது வந்து பல்லாவரம் ஆர்மி கேம்ப் ரோடு. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரைட்டு, நம்ம எப்போனா வீடியோ இருக்கு மேலே தான் போவோம். சவுண்டு வர வைக்கிங்க. பல்லாவரம் கேம்ப் ரோடு தான் வந்திருக்கோம். அதான் ஆட்டோவை பற்றி கொஞ்சம் எப்படி, எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ நாள் ஆச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே இல்லை, கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். இங்கே கொஞ்சம் பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கானுங்க. ஆட்டோ வந்து எனக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும். பட் வந்து ஃபுல்லாலாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பட் வந்து கோப்ரோ அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆங்கிள் எப்படி என்னென்னா தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே, யாரா அது? ஹலோ, சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். நம்பர் வந்துச்சு மேம். பண்ணிக்கலாம். இல்லை இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே ஓகே. நான் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டுங்களா? ஒரு 1/2 hour கழிச்சு. ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ. யார் கால் பண்ணாங்கன்னா, அதான் ஊபர் ஓலா வந்து அட்டாச் பண்ணி தரேன், ஷோரூம் மூலியமாகவே அட்டாச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் நேற்றே கால் பண்ணியிருந்தாங்க. நம்பர் வந்துடுச்சு. சரி, அதான் கால் பண்ணாங்க. சரி, ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் காலியாக ரோடு இருக்கும். அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம தெருவிலே வீடியோ பண்ணலாம். பட் அங்கே வந்து அவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குது. க்ளீனானால் ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஏறியவே ரொம்ப கலீஜாக இருக்குது. அதனால் இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி வந்து டிரைவிங் ஸ்கூல் வந்து கார் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. ஷேப் இருக்கிறதால ஓரமாக போட்டலாமா? யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே, ஓரமாக போட்டாச்சு. அதாவது எதுக்காக நான் ஆட்டோ வாங்கினேன், எதுக்காக ஆட்டோ வாங்கினேன்னா, ஆட்டோ வாங்குறது பிளானு. பட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் ஆட்டோ வாங்குறது. பட் அப்போல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு அந்த வேலை சைடு அப்படி போயிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக தான் பிளானு. ஆட்டோ வாங்கணும், நம்ம லைஃப்பை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஸ்விக்கி தானே ஓட்டிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்விக்கியில் வந்து போதுமான வருமானம் இல்லை. அதில் வந்து கம்மியாக தரானுங்க. அது எல்லாம் மழை வந்து அதிகம், மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னா ஓட்டவே முடியல. ஆட்டோனா கூட மழையில் கூட ஓட்டிக்கலாம், எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதனால தான் நான் ஆட்டோ வாங்கினேன். ஆட்டோ வந்து எவ்வளோ நான் வந்து டவுன் பேமெண்ட் கட்டினேன்னா 47,500 47,000.
வெயிட் போகுது, அதனால் சரியாக கேட்கல. 47,500 நான் வந்து பே பண்ணேன். கரெக்டாக நான் வந்து ஷோரூம் போயிட்டு ஒரு இன்றைக்கி பார்த்தோன்னா நாளைக்கு அமௌண்ட் பே பண்ணேன். மறுநாளே டெலிவரி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள்லாம் அலையெல்லாம் வைக்கல. ஏன்னா நம்ம ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுமாதிரி கேரண்டி ப்ரூஃபும் ஃப்ரெண்டு தான் கரெக்டாக இருந்துச்சு. கேரண்டி ப்ரூஃப் திலீப், ரொம்ப நன்றி திலீப் கொடுத்ததுக்கு. நான் இஎம்ஐ பே பண்ணலாம் ஒன்று தான் கேட்பாங்க, அப்போல்லாம் விட மாட்டேன், பே பண்ணுறேன். 47,500. அங்கேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. அவங்க பேர் கூட நான் இன்னும் கேட்கவே இல்லை. பஜாஜ் சிஸ்டர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஷோரூம் போகும்போதுலாம் யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து உங்கள் சிஸ்டர் இருப்பாங்க அப்படி தான் சொல்லுவேன். அவங்க பேர் கூட இன்னும் கேட்கல. இது வேலையே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்காக கேட்டு வச்சுக்கணும், நம்பர்லாம் வச்சுருக்கேன். அடுத்தபடி என்ன சொல்லணுன்னா, ஆட்டோடைய ரேட்டு வந்து 2,84,000, அதாவது 3 லட்ச ரூபா வந்துடுச்சு. 3 லட்ச ரூபா ஆட்டோ வந்து ரேட்டு நெட் கேஷ் கட்டி எடுக்குதுன்னா நம்ம இஎம்ஐ போட்டதால் கிட்டத்தட்ட ஒரு 3,90,000க்கு மேலே அப்போ போகுது. அதாவது 4 லட்ச ரூபா அப்படி இப்படின்னு பார்த்தா வந்துடும். 4 lakhs 3 month இஎம்ஐ. இது 3 monthல 3 years இஎம்ஐ. மாதம் வந்து ஒரு 9,500 அந்தமாதிரி சம்திங் கட்டுற மாரி வருது. சரியா எனக்கு தெரியல. 3 வருஷம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பார்த்துக்கலாம், எல்லாமே முடியும். சரி, ஆட்டோ வடியா நம்ம வெளியே லுக்கெலாம் காட்டலாம். ஓகே, இதான் நம்ம வந்து ஆட்டோவுடைய ஃப்ரண்ட்டு லுக்கு. இங்கே இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். இந்த ஒயிட்டு, பிளாக்கு, சிஎன்ஜி, இந்த ஸ்டிக்கரு இது எல்லாம் நேற்று தான். இந்த ஸ்டிக்கருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 550 கேட்டார். 550 நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வந்து கம்மி பண்ண நமக்கு தெரியாது, கொடுத்தாச்சு. அந்த ஸ்டிக்கரு, இதோ இந்த TN85, இந்த ஸ்டாப்பு, இந்த காவல், இதுமாரி நிறைய வளைச்சி ஏன்னா ஆர்டிஓ போகணுன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா தான் ஆர்டிஓ பாஸ் ஆகுமா. அதனால தான் எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் ஆர்டிஓ போகும்போதில் அவர் ஒரு 450 இல்லை, ஆமாம் 450 சம்திங் வாங்கினார், ஷோரூம் மூலிமா வந்தவர். அதுக்கடுத்து ஆர்டிஓ வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஒரு 1 ஹவர்லேயே முடிஞ்சிச்சு ஆர்டிஓலாம். இதான் நம்ம சைட் லுக்கு. இந்த டோர் நல்லா இருக்குது, பட் அந்த டோர் வந்து லாக் ஆக மாட்டேருக்கு. டெலிவரி எடுக்கும் போது அந்த டோர் வந்து நான் செக் பண்ணவே இல்லை. ஏன்னா டெலிவரி எடுக்கும் போது செம்ம மழை, அதனால் இந்த டோர் மட்டும் செக் பண்ணால் அவ்வளோ செக் பண்ண முடியல. சரி, எப்படி ஆட்டோ ஓட்டணும் சொல்கிறேன். எனக்கே ஓட்ட தெரியாது, உனக்கே ஓட்ட தெரியாது, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு நினைக்கிறேங்க. ஃபோன் வேறு பின்னாடி வச்சுட்டேன். எல்லாம் செட் பண்ணுற மாரி வச்சுனா கரெக்டாக இருக்கும். செட் பண்ண முடியுமா? 1 செகண்ட் செட் பண்ணிட்டு வரேன். இதுதான் இந்த லுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா சாவியை வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்டு மாரி வரும், பைக்கில் வர மாரி வரும். இப்போ வரல, ஒரு டைம் வருது, ஒரு டைம் வர மாட்டேருக்கு. இப்போ வந்து மட்டும் வந்து நியூட்ரல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். பழைய மாடல்லாம் வந்து இந்த சுச்சி மூலிமா ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாடலில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, கார் வந்து இப்படி ஷெல் போடுவாங்கள்ல அந்தமாரி. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கீர் வந்து மேலே, ஃபஸ்ட்டு கீர் போட்டு விட்டாலே அப்படியே போவோம். பட் ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கணும். ஒரு கையில் கேமரா இருக்குது, எப்படி பண்ணுறது? ஆஃப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, போதா? ஏன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் போவோம். ஓகே, லைட்டாக போகுது. ஆக்சிலேட்டர் பண்ணல. ஆக்சிலேட்டர் வந்து பண்ணால் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகும். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இங்கே யாரும் இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து செகண்டு போட்டு ஆஃப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். யாராக வராங்க. ஓகே, நம்ம ஓரமாக கட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஒரே ஒரு பிரேக் தான், கீழே மட்டும். நியூட்ரல். அவ்வளோதான். ஆட்டோ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நானே கொஞ்சம் எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு கையிலலாம் ஓட்ட முடியல, கேமரா வச்சுக்கிட்டு ஓட்ட முடியல, அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாரும் இல்லை.
மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போகும். ஓகே ரிவர்ஸ் போயிடுச்சு. எங்கன்னா திருப்புற மாரினா ரிவர்ஸ் போட்டுருவான். இந்த வீடியோ ஒன்று போடணும் அதுக்கோசம் தான் நான் வந்தேனே. கோப்ரோ அமௌண்ட்டில் வாங்கி செட் பண்ணிவிட்டு வந்தேன். ஓகே அவ்வளோதான். எனக்கு வந்து ஓகே நம்ம வாங்கிட்டோம் அதை சொல்லியாச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி ஈவினிங்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். ஆட்டோவை பற்றி என்னென்னா வேறு ஒன்றும் ஆமாம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இது வந்து சிஎன்ஜி ஆட்டோனா 4.5 கிலோ வந்து கெப்பாசிட்டி. கிட்டத்தட்ட 390 ரூபாய்க்கு ஃபுல் ஆகிடுது. அதான் 400 கிட்ட 390 ஃபில் ஆகிடுது. பெட்ரோல் வந்து ஒரு 240 2.5 லிட்ரு இல்லை 2.25 லிட்ரு தான் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோலு. ஆனால் சிஎன்ஜி வந்து அப்படி இல்லை. சிஎன்ஜி வந்து 4.5 கிலோ. சிஎன்ஜி வந்து 3 பாயிண்ட் இருக்குது. நாங்கள் வந்து கோயில் போயிட்டு ஈக்கார்த்தாங்கல் கோயில் தான் போயிட்டு பூஜை பண்ணோம். அதனால் அங்கே போயிட்டு வந்துட்டு அது குண்டத்தூர் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான். இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 92, அதாவது 100 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகுது. 100 வராது, ஒரு 100 கிலோமீட்ரு. பஸ் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்ரு ஆனவனே எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதம். 2 ஆப்ஷன். ஒன்று 1000 கிலோமீட்ரு, அப்படி இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஒன்றே ஒன்று தான், அதுவும் என்னுடைய மிஸ்டேக் தான். அந்த டோர் மட்டும் நான் பார்க்கல டெலிவரி எடுக்கும் மோஸ்ட்டில். பஸ் சர்வீஸ் போக மோஸ்ட்டில் பார்த்துக்கலாம். மீட்ருலாம் போட்டால் தான் ஆர்டிஓ பாஸ் பண்ணேன். நேற்று மீட்ரு போட மோஸ்ட்லி சரியான சம்பவம். மீட்ரு போட மெக்கானிக் ஷெட் போயிட்டு பல காசு வீட்டில் விட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட் மைனஸில் இருந்துச்சு. அந்த கடைக்கு ஆரம்பிச்சதுல போதும் ஆகிடுச்சு. சரி ஓகே இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பாய், சி யூ, டாட்டா. இன்னொரு வீடியோவில் இந்த பைக் ஆட்டோவை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து கன்ஃபார்ம் எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ பாஸ்ட்டு, என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ்னால் நான் ஓட்டி ஒரு மாதம் கழிச்சு வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஒன்றும் நினச்சா போடலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுமாரி பைக் வீடியோவும் வராதெல்லாம் நினைக்காதுங்க. பைக் வீடியோ வரும். நம்ம வந்து இது வந்து ஒரு ஒர்க்கு. ஆனால் மோட்டோ விலாகிங் வந்து நம்மளோட ஒரு பேஷன். அதை வந்து நம்ம வீடியோ போட்டோம் வரும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து என்ன ப்ரோ இனிமேல் ஆட்டோ விலாக் தானா அப்படி இப்படின்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே கைஸ், சி யூ, டாட்டா, லவ் யூ ஸோ மச், பாய். எல்லோரும் எங்கே போனாலும் சேஃபாக போங்க. டிராஃபிக் ரூல்ஸை மீறாதீங்க. இப்போ புது ரூல்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. சின்ன பசங்கிட்டலாம் வண்டி கொடுக்காதீங்க. தலைக்கவசம் உயிர்கவசம். ஓகே, சி யூ, டாட்டா, பாய்.